ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. எப்படின்னா நம்ம படிக்கிறதுலேயே ரொம்ப எளிமையாக படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி தான். உடனே படித்த உடனே மைண்டில் ஏறிடும். அதே சமயம் எவ்வளோ வேகமாக படிச்சிங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவே மறந்து போயிடும். அது இதுதான். சயின்ஸ் மேத்ஸ்லாம் படிக்கிறதுக்கே லேட் ஆகும், ஆனால் கஷ்டப்பட்டு படிச்சிங்க உங்களை விட்டு போகாது. வரலாறு சப்ஜெக்ட் எப்படின்னா படிக்கிறது எளிமையாக இருக்கும், எளிமையாக புரியும், எவ்வளோ நிறைய டேட்டாஸ் இருக்கும், அப்படியே மறந்து போயிடும். அதனால் வரலாறு படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு என்ன ட்ரிக் அப்படின்னா, முதல்ல கால வரிசைப்படுத்தி வரலாறு படிக்கணும். கால வரிசைனா என்னென்னா, முதல்ல ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிக்காதீங்க, ஹைலைட்ஸ் எழுதுங்க. 6லேருந்து 10 வரைக்கும் உள்ளதில் முதல்ல அந்த வரிசைப்படுத்தி இயர் வைஸ் எதில் ஆரம்பிக்கணும்னா கற்காலத்துலேருந்து ஆரம்பிக்கணும். கற்காலம், சிந்து சமவெளி நாகரிகம், ஆரிய நாகரிகம், புத்த மதம், சமண மதம், ஹரியங்க வம்சம், சிஸ்நாக வம்சம், மௌரியர்கள், குஷானர்கள், குப்தர்கள், வர்தனர்கள், முகமது பின் காசிம், கஜினி முகமது, கோரி முகமது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம், பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப், சீக்கியர்கள், மராத்தியர்கள், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், 1857 முதல் சுதந்திர போர், 1858 விக்டோரியா பேரறிக்கை, 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம், 1905 வங்க பிரிவினை, 1906 முஸ்லீம் லீக் தோற்றம், 1907 சூரத் பிளவு, 1909 மிண்டோ மார்லி, 1916 மிதவாதிகள் தீவிரவாதிகள் இணைவு, லக்னோ ஒப்பந்தம், 1917 சம்பரான் சத்தியகிரகம், 1919 மாண்டேகு ஜெம்ஸ்போர்டு சீர்திருத்தம், 1919 ரவுலட் சட்டம், 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை, 1920 ஒத்துழைமை இயக்கம், 1922 சௌரி சௌரா, 1921 மாப்ளா கழகம், 1927 சைமன் கமிஷன் வருகை, 1929 லாகூர் மாநாடு, 1930 முதலாம் வட்ட மேஜை மாநாடு, 1931 இரண்டாம் வட்ட மேஜை மாநாடு, 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம், 1932 மூன்றாம் வட்ட மேஜை மாநாடு, 1931 புனே ஒப்பந்தம், 1935 இந்திய அரசு சட்டம், 1940 ஆகஸ்ட் ஆஃபர், 1944 ராஜாஜி திட்டம், 1946 கேபினெட் தூதுக்குழு வருகை, 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. இப்போ நான் சொன்னதுலேயே 2 கேள்வி குரூப் 4ல் கவர் ஆயிடுச்சு. வெறும் இயர்லேயே கேட்டிருப்பான். பொறுத்துக்க அப்படியே புரியல, ஜஸ்ட் பொறுத்துகளே கேட்டிருக்கான். அதில் எல்லாம் 2 கேள்வி. இப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப எல்லாம் தேவைப்படாது, வெறும் ஹைலைட்ஸ். நம்ம சப்ஜெக்டுக்குள்ளேயே நம்ம போகல, வரலாறுக்குள்ளேயே நம்ம போகவே இல்லை. கற்காலத்தில் ஆரம்பித்து இந்தியா சுதந்திரம் அடைந்தது தான் நம்ம சொல்லியிருக்கோம்.